அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் வெளியாகி இருக்குது மக்களே. எல்லாரும் ஃபோட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, பொங்கல் பரிசு தொகுப்பில் திடீர் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 ரொக்க பணமும் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ வெல்லம், ஒரு முழு கரும்பு ஆகிய பொருட்களை வழங்க இன்று முதல் அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இன்று முதல் டோக்கன் வழங்கப்படும் என்று அதிகாரப்பூர்வமாக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. இது யாருக்கெல்லாம் கிடைக்க போகிறது, டோக்கன் எப்பொழுது வாங்க வேண்டும், எந்தெந்த அட்டைதாரர்களுக்கு எவ்வளவு ரொக்கப்பணம் கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் நிறைய மாற்றங்கள், திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஸோ இது எல்லா தகவலுமே இந்த ஒரு அப்டேட்டில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்களை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த மாதிரி அரசு அப்டேட்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எல்லாருக்குமே தெரியும், இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளாவே பொங்கல் வரப்போகுது. வெகு சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது இல்லையா பொங்கல் திருநாள். இது எல்லாமே இதற்காக வருடம் பார்த்தீங்கன்னாக்கா பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவது வழக்கம். அதன் அடிப்படையில் இந்த வருஷமும் 2025 பொங்கல் பரிசு தொகுப்பு ரூபாய் 5000 ரொக்க பணமும் தரப்போகிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்குது. ஓகேங்களா? ஸோ டோக்கன் இன்று முதல் வெளியாகும். ஓகேங்களா? ஸோ இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொங்கல் பரிசு தொகுப்பு டோக்கன் இன்று முதல் வீடு வீடாக விநியோகம். ரேஷன் கடை பணியாளர்கள் வர்றாங்க, ரெடியாக இருங்க மக்களே அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்புலேருந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ இது எல்லாமே தெளிவாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதற்கான டோக்கன் இன்று முதல் வீடு வீடாக விநியோகம் செய்யும் பணி துவங்கப்பட்டுள்ளது. ரேஷன் கடை ஊழியர்கள் மூலம் வீடு வீடாக இந்த டோக்கன் விநியோகம் செய்யப்படுவது அரசு தமிழக அரசு அறிவித்துள்ள நிலையில் தற்போது முதல் ஆரம்பமாகிறதுன்னு சொல்லிட்டு அரசு தெரிவித்திருக்காங்க. பொங்கல் பண்டிகையை ஒட்டி 2.20 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இன்று முதல் டோக்கன் அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிட்டிருக்காங்க. அதேமாதிரி டோக்கன் பார்த்தீங்கன்னாக்கா காலையில் ஒரு சின்ன கடைகளாக இருந்ததுன்னா, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இட வசதிகள் அதிகமாக உள்ள ரேஷன் கடைகளில் காலையில் 150 பேருக்கும் டோக்கன் வழங்கப்பட வேண்டும். மாலையில் 150 பேருக்கும் டோக்கன் வழங்கப்பட வேண்டும். அதுவும் எப்படி அப்படி என்றால், வீடு வீடாக சென்று, இப்போது ரேஷன் குடும்ப அட்டைகள் இருக்கு இல்லையா, அந்த ரேஷன் அட்டைதாரர்களின் வீட்டுக்கே வீடு வீடாக சென்று ரேஷன் கடைக்காரர் விற்பனையாளர் டோக்கன் வழங்கப்பட வேண்டும். அந்த டோக்கனில் என்னென்னலாம் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த டேட்டில் வரணும், எந்த நேரத்தில் வரணும், காலையில் வரணுமா மாலையில் வரணுமா, எவ்வளவு ரொக்கப்பணம், எந்த அட்டைகளுக்கு அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணி கொடுத்துடணும். அதுடைய வேலை விற்பனையாளருடைய வேலைகள் தான். ஓகேங்களா? ஸோ என்னால் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் நமக்கு கிடச்சிருக்குது. சரிங்களா? ஏன்னா இந்த குடும்ப அட்டைகளுக்கு பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசு வருடம் தந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக இந்த வருடமும் உண்டு. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மட்டுமல்லாமல் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு வழங்க அரசாணை வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் 2,20,94,585 ரேஷன் அட்டைதாரர்கள் பயன்பெறுவர். இதனால் அரசுக்கு 249,76,00,000 கோடி செலவாகும் என்று ஏற்படும் என்று தெரிவிச்சிருக்கிறாங்க. இது கொஞ்சம் ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் இல்லை தான். ஸோ இருந்தாலும் நமக்கு கிடைக்க வேண்டிய பொருட்கள் அனைத்துமே கிடைக்க வேண்டும். ஓகேங்களா?
இதையடுத்து சம்பந்தப்பட்ட ரேஷன் கடைகள் மூலம் இதற்கான டோக்கன்கள் இன்று முதல் வழங்க வேண்டும் என்று ரேஷன் கடை ஊழியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதன்படியே இன்று முதல் ரேஷன் கடை ஊழியர்கள் வீடு வீடாக சென்று டோக்கன்களை விநியோகம் செய்ய துவங்கி இருக்கிறார்கள். ஸோ இது ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல். ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோக்கன் வந்து ரேஷன் கடைகளில் மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போது இந்த 2025 இருந்து வீடு வீடாக சென்று அவரவர்களுக்கு டோக்கன் வந்து அவருடைய வீட்டிலே கொடுத்து விட வர வேண்டும் அப்படின்றத தெளிவாக வந்து அப்டேட்டாகவும் கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்ப மகிழ்ச்சி. ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் இந்த டோக்கன்களில் பரிசு தொகுப்பை பெறுவதற்கான நாள், நேரம் ஆகிய விவரங்கள் இடம்பெற்றிருக்கும். எனவே தங்களுக்கு குறிப்பிட்டுள்ள தேதியில் பொதுமக்கள் ரேஷன் கடைகளுக்கு சென்று பரிசு தொகுப்பை பெற்றுக்கொள்ளலாம். தினமும் காலையில் 100 பேர், பிற்பகல் 100 பேர் பொருள் வாங்கும் வகையில் டோக்கன் விநியோகம் செய்யப்பட கூட்டுறவுத்துறை தெரிவித்திருக்கிறது. ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல். காலையில் 100 பேருக்கும் மாலையில் 100 பேருக்கும். ஓகேங்களா. இதுவே பெரிய இடமுள்ள பகுதிகளில் வந்து 150 பேருக்கும் மாலையில் 150 பேருக்கும் வழங்க வேண்டும் அப்படின்றத அறிவுறுத்தியிருக்காங்க. சரிங்களா. அடுத்ததான் இது குறித்து அனைத்து மண்டல இணை பதிவாளர், சென்னை மண்டல கூடுதல் பதிவாளருக்கு கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் என் சுப்பையன் சுற்றறிக்கை அனுப்பி அறிவித்துள்ளார். அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் பரிசு தொகுப்புகள் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும். பரிசு தொகுப்பு விநியோக அட்டவணை விவரத்தை காவல்துறைக்கு முன்கூட்டியே தெரிவித்து ரேஷன் கடைகளுக்கு உரிய போலீஸ் பாதுகாப்பு அளிக்க வேண்டும். எந்தவித புகாரும் இடமின்றி பரிசு தொகுப்பை விநியோகம் செய்ய அன்று அறிவுறுத்தப்படுகிறது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. மேலும் பொங்கல் முன்னிட்டு இலவச வேட்டி சேலைகள், இப்போ வந்து பொங்கல் பரிசு ரூபாய் ரொக்க பணமும் 5000 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 கிலோ அரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்பு ப்ளஸ் வேட்டி, இலவச வேட்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. பொங்கல் பரிசு தொகுப்புடன் இவற்றையும் சேர்த்து வழங்க தேவையான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அப்படின்றத தெளிவாக நமக்கு வந்து அப்டேட்டாகவும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ இப்போ வந்து எந்தெந்த அட்டைதாரர்களுக்கு, ஓகேங்களா, ஸோ இப்போது எந்தெந்த அட்டைதாரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன பொருள் கிடைக்கும் அப்படின்றத பார்ப்போம். என்னென்ன பொருட்கள், ஓகேங்களா, டோட்டலாக 21 பொருள் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது என்னென்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், பாசிப்பருப்பு, நெய், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கடுகு, சீரகம், மிளகு, புளி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ரவை, கோதுமை, உப்பு, துணிப்பை, சர்க்கரை, கரும்புன்னு சொல்லிட்டு ஒரு 21 பொருட்கள் அடங்கிய அனைத்து பொருட்களும் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து இந்த 5000 ரொக்கப்பணம் எந்த அட்டைதாரர்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா NPHH கார்டுகளுக்கும், AAY கார்டுகளுக்கும், அடுத்தது PHH கார்டு, இந்த முன்னுரிமை உள்ள கார்டுகளுக்கு மட்டும் ரூபாய் ரொக்க பணமாக 5000 வழங்கப்படும். மீதி அட்டைதாரர்களுக்கு 1000 + 1000 2000 வழங்கும் அரசு என்று அறிவித்துள்ளது அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக. ஓகேங்களா. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க முக்கியமான தகவல். இன்றைக்கி அப்டேட் இதுதான். டோக்கன் இன்று முதல் வெளியாகும். இன்று முதல் வீடு வீடாக வந்து வழங்குவாங்க. ஸோ எல்லோரும் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ, வெல்கம். அடுத்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். தேங்க்யூ.